நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன், கூட்டாண்மை வங்கியல் தீர்வுகள். கோர் என்பது மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றமாகும். மையப்படுத்தப்பட்ட இணைய பரிமாற்றம் உள்ள வங்கிகள் அனைத்து கணக்குகளின் விவரங்களையும் அனைத்து வங்கிகளின் கிளை விவரங்களையும் கொண்டுள்ளது. சரி, எல்லா பேங்க்கோட டீட்டெயிலும் எல்லா பிரான்ச்சஸோட டீட்டெயிலும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாடிக்கையாளர் காசோலை மூலம் உலகெங்கிலும் உள்ள வங்கிகள் எந்த கிளை அலுவலகத்திலும் பணத்தை எடுக்க முடியும். அதேமாதிரி ஒரு கஸ்டமர் என்ன பண்ணலான்னா செக்கை வச்சு எங்கே வேணாலும் எந்த வேர்ல்டு லெவலில் எங்கே வேணாலும் எந்த பேங்க்கில் வேணாலும் எந்த பிரான்ச்சஸில் வேணாலும் என்ன பண்ணலாம், அவங்க அமௌண்ட் எடுக்கலாங்கிறாங்க. இதேபோல் யார் வேண்டுமானாலும் இந்த கணக்கில் எந்த கிளையிலும் பணத்தை வைப்பு செய்ய முடியும். அதேமாதிரி அந்த ஒரு வச்சுருந்தா பேங்கிங் சொல்யூஷன் வச்சுருந்தாக்கா எந்த பேங்க்கில் என்ன பண்ண அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம். அதேமாதிரி பரிவர்த்தனை நடவடிக்கைகள் உண்மை நேரத்தை மையப்படுத்த இணைய பரிமாற்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதேமாதிரி அதை கரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் என்ன பண்ணியிருக்காங்க அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை வங்கியின் எல்லா கிளைகளிலும் காண முடியும். இந்த வசதியினை கூட்டு இணைப்பு வங்கிகள் தீர்வுகள் என்றழைக்கப்படுகிறது. இந்த ஃபெசிலிட்டியை எல்லா பேங்க்லையும் என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன, கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங் ரெஃபர் டு பெர்ஃபார்மிங் பேங்கிங் ஆப்ரேஷன் த்ரூ இன்டர்நெட் யூசிங் கம்ப்யூட்டர் அண்ட் mobile phone. This can be done by a customer from home or office or any part of the world and all 24 hours of 7 days அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இணைய வங்கியல் அல்லது மெய்நிகர் வங்கியல். இணைய வங்கியல் என்பது இணையம் மூலம் கணினிகள் மற்றும் கைபேசியை பயன்படுத்தி நடைபெறும் வங்கி பரிமாற்ற செயல்பாடுகளை குறிக்கிறது. ஒரு வாடிக்கையாளரால் வீட்டிலிருந்தும் அலுவலகத்திலிருந்தும் அல்லது உலகின் எந்த பகுதிகளிலிருந்தும் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரம் இதன் மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ண முடியும், ஒரு பேங்க்கில் இன்டர்நெட் மூலமாக கம்ப்யூட்டர் அண்டு மொபைல் ஃபோன் மூலமாக என்ன பண்ண முடியும்னாக்கா அவங்க பரிமாற்றம் செய்ய முடியுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாடிக்கையாளரால் வீட்டிலிருந்து அலுவலகத்திலிருந்தும் அல்லது உலகின் எந்த பகுதியிலும் வாரத்தின் 7 நாட்களிலும் 24 மணி நேரம் இதன் மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியும். ஒருத்தவங்க இந்த ஒரு கஸ்டமர் வீட்டிலேருந்து இல்லாட்டி ஆஃபீஸில் இருந்து இல்லைனாக்கா எங்கே பார்த்தாலும்னாக்கா இதை என்ன பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருந்தே ஒரு நபர் என்ன வாடிக்கையாளர் வீட்டில் இருக்கிறாங்கனாக்கா அவங்க ஆஃபீஸ்லேயே வேறு எங்கேயாச்சும் வெளியில் இருக்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், 7 வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரம் என்ன பண்ணிக்கலாம் இந்த டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி மொபைல் பேங்கிங்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க் ஹேவ் டிசைன்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கால்டு ஆப்ஸ் when can be done. சரியா, downloaded in smartphone அப்படிங்கிறாங்க. with this app in the smartphone a customer can operate his account transaction from anywhere. This service is known as mobile banking அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கைபேசி வங்கியல் அப்படிங்கிறாங்க. கைபேசி வங்கியல்னாக்கா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங் கைபேசி வங்கியல். பெரும்பாலான வங்கிகள் சுட்டிகை கைபேசியில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வங்கிகள் சுட்டிகை கைபேசிகள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய கணினி நிரல்கள் அதாவது செயலிகள் என்று அழைக்கப்படும் நிரல்களை வடிவமைத்துள்ளன. சுட்டிகை கைபேசிகளில் இருக்கும் இந்த பயன்பாட்டை கொண்டு ஒரு வாடிக்கையாளர் தனது கணக்கை எங்கிருந்தும் இயக்க முடியும். சரியா, இதை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் பேங்கிங் மூலம் கஸ்டமர் எங்கே வேணாலும் ஆப்ரேட் இந்த ஆப்பை வச்சு என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பயன்பாட்டை கொண்டு ஒரு வாடிக்கையாளர் எங்கிருந்தாலும் கணக்கை எங்கிருந்தும் இயக்க முடியும். இந்த சேவை கைபேசி வங்கிகள் என்று அழைக்கிறோம். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறாங்க. automated teller machine ATM and CDM facilitating a customer can
Customer can withdraw money anytime, anywhere in India from the ATM machine using the ATM card given by his or bank. The machine also show the balance available in the customer's account, provide statement, print out the few past transaction, etc. Withdrawal of money in other bank. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ங்கிறது ஒரு வாடிக்கையாளர் தனது பணம் இவர் வந்து என்ன பண்ண ஏடிஎம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் தனக்கு வந்து கொடுத்த கார்டு மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அமௌண்ட் வந்து இந்தியாவில் வந்து எந்த இடத்துலையும் என்ன பண்ணிக்கலாம் அவர் வந்து எடுத்துக்கலாம். சரி, அதேமாதிரி அவர் பேங்க்கில் வந்து எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இஷ்யூ வந்து பண்ணிகிட்ருக்குறாங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதில் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதேமாதிரி பண வைப்பு இயந்திர வசதி பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர் எப்போது வேண்டுமானாலும் கணக்கில் பணத்தை வைப்பு செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி இப்போ அந்த பப்ளிக் வந்து என்ன பண்ணாங்க, டெபாசிட் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்கிறாங்க. அதேமாதிரி காசோலை வைப்பு இயந்திரங்கள் எந்த நேரத்திலும் காசோலை பெற்றுக்கொள்கின்றனர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இந்த செக் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நிறைய வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனி டைம் வந்து எப்போ வேணாலும் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐஎம்பிஎஸ், சரி, ஐஎம்பிஎஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸு. ஐஎம்பிஎஸ் வாஸ் லான்ச்டு பை த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன், சரி, ஆஃப் இந்தியா இன் November 2010. IMPS always allow fund transfer through mobile phone or internet banking by banking customers and approved non-banking partner. A transaction are on real-time basis. The current maximum limit in 2 lakh. It may India a leading country in the world in real-time payment in retail sector அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா ஐஎம்பி உடனடி செலுத்தல் சேவை. இந்திய தேசிய செலுத்தல் கழகம் மூலம் நவம்பர் 2010 ஐஎம்பி அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010 தான் என்ன பண்ணாங்க, இது வந்து அறிமுகப்படுத்தினாங்கிறாங்க. கைபேசியில் இணைய வங்கிகள் மூலம் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி சாரா கூட்டாளிகள் நிதியும் பரிமாற்றங்கள் செய்திட ஐஎம்பிஎஸ் அனுமதி அளிக்கிறது. சரி, அதேமாதிரி என்ன பண்ணாங்கனாக்கா இவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் மொபைல் ஃபோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, ஐஎம்பிஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அனுமதி வந்து கொடுக்குறாங்கங்கிறாங்க. அதன் பரிவர்த்தனைகள் உண்மையான நேர அடிப்படையில் உள்ளன. டிரான்சாக்ஷன் வந்து அதோட ரியல் இதில் வந்து என்ன இருக்குது, அது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தற்போது அதிகபட்ச உச்சவரம்பு 2 லட்சம் ஆகும். அதேமாதிரி இதில் வந்துட்டு என்ன கரண்ட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 2 லேக் உண்மையான நேரத்தில் பணம் செலுத்தும் சில்லறை வர்த்தகங்களில் உள்ள நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக திகழ சேவை வழி செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரியலாக வந்து இந்த டைம் வந்து என்ன பண்ணுறது கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எஸ்எம்எஸ். அதேமாதிரி குறுந்தகவல்கள் மூலம் நிதி பரிமாற்றம். அதேமாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா *99 ஹேஸ் இஸ் த நம்பர் ஆஃப் த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி மொபைல் ஃபோன். இதை போட்டு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த சாதாரணமாக இதை என்ன பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு என்ன பண்ணிடலாம், இதை வந்து டெய்ல் பண்ணாக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் லான்ச்டு இன் 2014. சரியா, 2014 தான் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணாங்க. எவ்ரி காமன் மேன் இன் இந்தியா கேன் டிரான்சாக்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் எனி கார்னர் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு இந்தியாவில் உள்ள பொதுமக்களில் எவரும் எந்த மூலையிலிருந்தும் வங்கி பரிவர்த்தனை செய்ய முடியும். சரியா, எந்த மூலையில் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து வங்கி பரிவர்த்தனை என்ன பண்ண முடியும், அவங்க வந்து செய்ய வந்து முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 10th ஒன்று இந்த டெபிட் கார்டு. சரியா, டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இஸ் ஆல்சோ கால்டு டெபிட் கார்டு. தானியங்கி வழங்கும் அட்டையே பற்று அட்டை என்று அழைக்கப்படுகிறது. டெபிட் கார்டு தான் என்னங்கிறாங்க, ஏடிஎம் தான் என்னங்கிறாங்க டெபிட் கார்டு. ஏடிஎம்னாக்கா டெபிட் கார்டு. சரியா, யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் purchase of goods and service anywhere in India if the shop maintain a shopping machine facility. Visa card and Maestro card service are offered by Visa Corporation and Mastercard both from the
USA ரூபே கார்ட்ஸ் சர்வீஸ் வேர் லான்ச்டு இன் மார்ச் 2012 பை த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தானியங்கி பணம் வழங்கும் அட்டையே பற்று அட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் எந்த பகுதியிலும் பொருட்களை வாங்கவோ அல்லது சேவைகளை பெறவோ அதிக அளவில் இந்த அட்டை பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இந்தியாவில் என்ன பண்ணாங்க, பொருளை வாங்குறதுக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இதை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. விசா அட்டை மற்றும் மாஸ்டர் அட்டை சேவைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் விசா கழகம் மற்றும் மாஸ்டர் அட்டை ஆகிய இரண்டின் மூலம் வழங்கப்படுகிறது. இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய செலுத்தல் கழகம் வழங்கும் ரூபே அட்டை சேவைகள். சரியா? மார்ச் 2012 இந்தியாவில் தொடங்கப்பட்டது. சரியா? 2012 என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கு. பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டு அடுத்தது கிரெடிட் கார்டு. பேங்க் இஷ்யூ கார்டு டு கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் எலிஜிபிள் பர்சன். வித் திஸ் கார்டு the holders can purchase goods and service on credit at any shop in India. If the dues are paid within the stipulated time, no interest is charged. The credit limit is fixed by the issuing bank passed on the income of the கார்டு ஹோல்டர் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிரெடிட் கார்டுனாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கடன் அட்டைகள். இந்த மாதிரி தேர்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்யூமர் ஃபினான்ஸ் 1000 or crore required to establish a mega factory is not available from a single source. Banks join together and provide consumer finance in such cases. இதில் வந்து என்ன சொன்னால் ஒருங்கிணைந்த நிதி பேரளவு முதலீட்டுடன் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நிறுவனம் ஒரே மூலதனத்தை கிடைக்க வாய்ப்பில்லை. சரியா? லார்ஜ் ஸ்கேலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இத்தகைய சந்தர்ப்பங்களில் வணிக வங்கிகள் பல ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்த நிதியை வழங்குகின்றனர். அதேமாதிரி கமர்ஷியல் பேங்க் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிதியை வந்து கொடுக்குறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கவரேஜ் டு நான் முனிசிபல் செக்டர். Branches of the banks are opened in rural and village area so that the non-banking area are provided banking service. அதேமாதிரி வங்கிகள் அல்லாத பகுதிகளுக்கு சேவைகளின் விரிவாக்கம். வங்கிகள் தமது கிளைகளை கிராமங்களில் மற்றும் கிராம சுற்று பகுதியில் திறக்கின்றன. எனவே வங்கி செயல்பாடு இல்லாத பகுதிகளும் வங்கி சேவைகள் சென்றடைகின்றன. பேங்க் சர்வீஸ் வில்லேஜில் என்ன பண்ணாங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் இல்லாத இடத்துல என்ன ஆகுது, செயல்பாடு இல்லாத இடத்தையும் போய் வந்து சேருது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஏரியா ஆர் மேக் தம் அவைலபிள் இன் செக்யூரிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஏரியா ஃபார் த ஃபார்மேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன். ஈவன் க்ரோத் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன் கேன் பி அச்சீவ்டு த்ரூ திஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வங்கிகள் நிதி உபரியாக உள்ள பகுதிகளிலிருந்து நிதி பற்றாக்குறை உள்ள மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் வணிக நிறுவனங்களை தொடங்குவதற்கும் மற்றும் செயல்பாட்டிற்கும் நிதியை பரிமாற்றம் செய்கின்றனர். சரி, என்ன பண்ணாங்க, ஏரியாவில் வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்குது, சர்ப்ளஸ் ஏரியாவில் இருக்கிறத என்ன பண்ணுறாங்க, அதை ரொம்ப கம்மியான இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறதுல என்ன பண்ணுறாங்க அதை கொண்டு போய் வணிக நிறுவனங்களை தொடங்குறது. இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து இன்ஸ்டிடியூஷன் சரியா தொடங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. நிதியை பரிமாற்றம் செய்கின்றனர். இந்த செயல்பாடு மூலம் பல்வேறு வட்டாரங்கள் சமநிலை வளர்ச்சி சாதனை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் காமர்ஸ் ஃபார் த எஃபிஷியன்சி ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் ஏ கண்ட்ரி சேஃப் கீப்பிங் ஆஃப் த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டு பேமெண்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட் when and where needed is very much necessary. பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதேமாரி
வர்த்தகம் மற்றும் வணிக செயல்பாடுகளை எளிமையாக்கல். ஒரு நாட்டின் அனைத்து வர்த்தகர்கள் மற்றும் வணிக நிறுவன திறமையான செயல்பாட்டிற்கு எப்போதும் எங்கு அதிக அளவு நிதி தேவைப்படுகிறோ அதற்காக நிதிகளை பாதுகாப்பாக வைத்திருத்தல், பரிமாற்றம் செய்தல், பணம் செலுத்தல் மற்றும் நிதி சேகரித்தல் ஆகிய இத்தகைய செயல்பாடுகளை வங்கிகள் செய்கின்றனர். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க சேவ் பண்ணி அமௌண்ட்டை செவ் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பேங்க் செய்கிறாங்க. அதேமாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இஸ் அண்டு எஸ்ஹெச்ஜிஎஸ். அதேமாதிரி தொழிற்சாலைகள், வேளாண்மை, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கள் ஆகியவற்றின் மேம்பாடுங்கிறாங்க. பேங்க் டிசைன் மெத்தட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபினான்சிங் ஈச் செக்டார் டிஃப்ரெண்ட்லி. They provide finance for small farmer, medium transfer as well as industry. For example, bank allow micro credit to SHGs, overdraft to traders and issue certificate of deposit to finance industryங்கிறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் வங்கிகள் நிதியளிப்பதற்காக வெவ்வேறு முறைகளை ஆவணங்கள் வடிவமைக்கின்றனர். சரியா? அதே ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, பேங்க் என்ன பண்ணுறாங்கனாக்கா டாக்குமெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்கங்கிறாங்க. சிறிய விவசாயிகள், நடுத்தர வர்த்தகர்கள் மற்றும் தொழில் புரிபவர்கள் நிதிகளை வழங்குகின்றனர். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மரு, ஸ்மால் ஃபார்மரு, ஃபினான்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபார்மரு, மீடியம் ட்ரேடர், இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி லெவலில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அமௌண்ட் கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு குறுகிய கடன் அளித்தல், வர்த்தகர்களுக்கு வங்கி மேல் வரைப்பட்டு கடன் அளித்தல் மற்றும் தொழிற்சாலைகள் நிதியளிப்பிற்கு வைப்புற சான்றிதழ்களை வழங்குதல் பணிகளை செய்கின்றனர். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா